நம்ம தமிழ்நாட்டில் உள்ள யூடியூபர் அஸ்ரஃப் விலாக், அவர் பேர் அஸ்ரஃபு. அவர் வந்து மலேசியாவில் வந்து காலமாயிட்டாங்க. இங்கே வந்து அதிகமான வீடியோ வந்து மலேசியாவில் தான் அவங்க எடுத்து போடுவாங்க. அதிகமான சப்ஸ்கிரைபரும் மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இந்தியா, சவுதி, துபாய், சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் அவரோட சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கிறாங்க. மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் இவரோட ஜனாசா அடக்கம் பண்ணுறத பார்க்க முடியாது இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ வெளியே வர்றோம். எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை இவருக்காக வேண்டிக்கிங்க, இவருக்கு சொர்க்கம் அமைன்னு சொல்லிட்டு. நம்மளால வந்து இதான் செய்ய முடியும். இது எப்படின்னா, இது ஒரு கனவு மாதிரியே இருக்குது. அதாவது அவர் மவுத்துன்னு சொல்லிட்டு நியூஸ் கேட்டோன்னே என்னாலே நம்ப முடியல. நானே ஒரு 10 பேருக்கு ஃபோன் அடித்து, இது உறுதி தானா, இது உண்மை தானா, இல்லை எதுவும் கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா இவரோட வீடியோலையே ஏற்கனவே கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. இவர் அப்படி இவரோட உருவம், இவர் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு விளம்பரத்துக்கு போட்டிருந்தாங்க. அவரே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இந்த மாதிரி போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன வேதனையாக இருந்துச்சு.